ஹாய் இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன தி ஹண்ட்ன்ற படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு 12 பேரை கடத்திட்டு வந்து காட்டுக்குள்ள விட்டுறாங்க. மறைஞ்சு நின்று அந்த 12 பேரை வெறித்தனமா வேட்டையாடுறானுங்க. இதுக்கு குறிப்பா இந்த 12 பேரை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. கடத்தி கொண்டு வந்து எதுக்காக இவங்களை கொல்றாங்கன்னு தான் இந்த படத்தோட கதை. படத்தை கடைசி வரைக்கும் பாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு முகத்தை காட்டாம திரும்பி உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவ மொபைல்ல ஒரு மெசேஜ் வருது. அந்த குரூப் சாட்ல எல்லாருமே பணக்காரங்க ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு வேட்டையாட நாள் வரப்போகுதுன்னு போடுறா. அப்படியே இந்த படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா நமக்கு ஃபிளைட்ல ஏர் ஹோஸ்டர் ஒரு பேசஞ்சர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே பணக்காரங்க. அப்போ சடனா ஒருத்தன் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். தள்ளாடி மயக்கத்திலேயே நடந்து வந்துட்டு இருக்கான். இவனை பார்த்தோன்னே அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ அங்க இருக்கிற வயசான ஒருத்தர், உனக்கு ஒண்ணும் இல்லப்பா, பயப்படாத, கீழே படுன்னு சொல்றாரு. அவனை படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க போறாருன்னு நினைச்சா இந்த கிழவன் ஒரு ஷார்ப்பான பெண் எடுத்து இவன் கழுத்துக்குள்ளே சதக்குன்னு இறக்கிடுறான். அந்த ஆளுக்கு ரத்தம் தெரிக்குது, ஆனாலும் அந்த ஆள் சாகல. இப்போ அவன் ஏஞ்சி அங்க இருக்கிற பாட்டில் எடுத்து மற்றவங்களை மிரட்டிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பின்னாடி கேஷுவலா ஒருத்தி நடந்து வந்து அவளோட செருப்பை கட்டி அவ செருப்புல இருக்க ஹீல்ஸ் எடுத்து அந்த ஆளோட கண்ணிலேயே இறக்கி விட்டுறா. அந்த ஆள் அந்த இடத்துல இறந்து போயிடறான். அந்த செருப்பை எடுக்கும் போது அந்த ஹீல்ஸ்ல அவன் கண்ணு பிதுங்கி வெளியே வருது. அதை பார்க்கவே கொடூரமா இருக்கும். அடுத்த சீன்ல ஒரு பொண்ணு வெட்ட வெளியில முழிக்கிறா. இப்ப கண்ணு முழிச்சு பார்த்தா அவ வாயில ஒரு பெல்ட்டை போட்டிருக்கானுங்க. அந்த பெல்ட் போட்டிருக்கனால அவளால கத்தவே முடியல. அவ எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னு அவளுக்கு புரியல. அப்போ சுத்தியும் முத்தியும் பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கதை அவ பாக்குறா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவ என்ன பண்றான்னா, அவ ஷர்ட்ல இருந்து ஒரு ஊசியை வெளியே எடுக்கிறா. அந்த ஊசியை எடுத்து அவ தலைமுடியில வச்சு தேய்க்கிறா. தண்ணியில இருக்கிற இலைக்கு மேல அந்த ஊசியை வைக்கிறா. அந்த ஊசியை நகர்ந்து நார்த் சைடு எதுவோ அதை காட்டுது. சின்ன ஊசியை வச்சு ஒரு காம்பஸையும் உருவாக்கி இருக்கா. அவ இவளும் இன்னொரு பொண்ணு மட்டும் தான் இருப்பாங்கன்னு பார்த்தா இவ்வளவு மாதிரி மத்தவங்களும் இங்க இருக்காங்க. அவங்க வாலியும் பெல்ட்டை போட்டு வச்சிருக்கானுங்க. இவ்வளவு பெரிய இடத்துல வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற ஓப்பன் பிளேஸ்ல ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கு. ஒரு தொப்பி போட்டவன் அந்த பாக்ஸை ஓபன் பண்ண போறான். இன்னொருத்தர் அதை ஓபன் பண்ணாதரா, அதுக்குள்ள பாம்பு வைக்க போகுதுன்னு சொல்லி கத்துறாரு. சொல்ல கேட்காம அந்த தொப்பி போட்டவன் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிடுறான். இவங்க எல்லாம் பாம்பு இருக்குன்னு நினைச்சு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. பார்த்தா அதுக்குள்ள இருந்து பனிக்குட்டி வெளியே வருது. அதுக்கப்புறமா உள்ள போய் பார்த்தா எக்கச்சக்கமான வெப்பன்ஸ் இருக்கு. இவங்கெல்லாம் இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னா இவங்களுக்கு இந்த வெப்பன் தேவை. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வெப்பன் எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த பாக்ஸ் ஓபன் பண்ண பலகையில ஒரு சின்ன கவர் ஒன்று இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள கீ இருக்கு. இந்த சாவியை வச்சு அவங்க வாயில கட்டிருக்க அந்த லாக் ஓபன் பண்றாங்க. அப்போ இந்த பொண்ணு கிட்ட ஒருத்தர் கன் எடுத்து கொடுக்குறாரு. இவளுக்கு அந்த கன்னை எப்படி யூஸ் பண்றது கூட தெரியல. அப்போ யாரோ எங்க இருந்தோ சுடுறாங்க. அப்போ இவ அந்த பாக்ஸுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா. ஆனாலுமே அவன் மண்டையில யாரோ புல்லட்டை இறக்கிடுறாங்க. சுடுறவனுங்க எங்க இருந்து சுடுறானுங்கன்னு தெரியல. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு பயந்து ஓடும் போது குழிக்குள்ள போய் விழுந்துருவா. பார்த்தா அந்த பையன் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஓடுறான். பார்த்தா அந்த குழிக்குள்ள ஷார்ப்பான கம்பியை நட்டு வச்சிருக்கானுங்க. அந்த கம்பியில குத்தி அந்த பொண்ணு துடிச்சிட்டு இருக்கா. அந்த பையன் எப்படியோ அந்த பொண்ணை குழிக்குள்ள இருந்து வெளியே எடுத்துடுறான். அப்போ இந்த பொண்ணை கூட்டிட்டு போகும்போது ஒரு கன்னி வெடிக்குள்ள காலை வச்சிடுறான். அந்த கன்னி வெடி வெடிச்சு 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இப்போ நடந்த கலவரத்துல வெறும் 4 பேர் மட்டும் தான் தப்பிச்சிருப்பாங்க. இப்போ காட்டுக்கு அந்த பக்கம் வந்தா ஒரு முள் வேலி ஒன்று இருக்கு. இந்த முள் வேலியை தாண்டினா அந்த பக்கம் ரோடு இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்க போட்டிருக்க சட்டையை அந்த முள்வேலிக்கு மேல போட்டு அது மேலே ஏறி அந்த பக்கம் போறாங்க. அப்போ கடைசியா ஒரு தாத்தா மட்டும் அந்த முள்வேலியில இருந்து தாண்டணும். அப்படி அவர் ஏறிட்டு இருக்கும் போது எங்கிருந்தோ வந்த அம்பு அவர் முதுகுல குத்திடுது. காண்டானவர் மற்றவங்களாம் போக சொல்லிட்டு அம்பு அந்த இடத்த நோக்கி ஷூட் பண்ணிக்கிட்டே போறாரு. ஆனா அந்த அம்பு எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல. கண்டினியூவா அவர் மேல அம்பு பாஞ்சுக்கிட்டே இருக்கு. அவர் கீழே விழுந்தோன்னா அவர் மேல பாம்பை தூக்கி போட்டு அவர் சொல்லியும் முடிச்சிடுறாங்க. இப்போ இதுல தப்பிச்சது வெறும் 3 பேர் மட்டும்தான். இப்போ இந்த 3 பேருமே அங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வயசான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட கண்ணை காட்டி மிரட்டி அவங்க கிட்ட இந்த போனை வாங்கி போலீஸ்க்கு ஃபோன் பண்றான். இப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இப்போ மற்ற 2 பேர் அந்த ஸ்டோர்ல இருக்கிற ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ்காரங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்கன்னு கேட்குறாரு. இவருக்கு எந்த லொகேஷன்ல இருக்கேன்னு தெரியல. இப்போ அந்த வயசானவங்களை மிரட்டி இது எந்த இடம்னு கேட்டுட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட்ல இருக்க ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்டதுனால வாயில நுரைய கக்கி கீழே விழுந்துடுறா. இந்த வயசானவங்க மூஞ்சில மாஸ்க போட்டுட்டு ஏதோ கேஸை தூக்கி போடுறாங்க. ஒருத்தனை கன்னால ஷூட் பண்ணிடுறாங்க. இன்னொருத்தர் கேஸ் புகையில மயங்கி விழுந்திருப்பான். அவனையும் அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க. இப்போ அந்த 3 டெட் பாடியும் இழுத்துட்டு வந்து ஒரு ரூம்குள்ள போட்டு திருப்பியும் கடைக்கு வெளியே போய் நின்றுடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம ஹீரோயின் வரா. வந்தவ ரொம்ப அமைதியா எனக்கு ஒரு சிகரெட் வேணும்னு கேட்குறா. இப்போ ஷூக்குள்ள வச்சிருந்த அந்த காசு எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறா. இப்போ அவங்க 2 பேர்கிட்ட இது என்ன இடம்னு கேட்குறா. இப்போ அந்த வயசானவர் கன் மேலே கரெக்டாக கையை வச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த காசுக்கு அந்த பொண்டாட்டிக்காரி சேஞ்சை கொடுக்குறாங்க. சடனாக நம்ம ஹீரோயின் அந்த பொண்டாட்டிக்காரியோட தலையை பிடிச்சி டேபிளில் ஒரே இடி இடிக்கிறா. இப்போ கவுண்டருக்குள்ளே குதிச்சு அங்கே இருக்கிற கன் எடுத்து அந்த கிழவனையும் ஷூட் பண்ணிடுறா. அந்த பொண்டாட்டிக்காரியும் அவ ஷூட் பண்ணி கொண்டுடுறா. இப்போ அவள் சட்டை ஃபுல்லாகவே ரத்தக்கரையாக இருக்காது, அதை அப்படியே கட்டி போட்டுடுறா. இப்போ கன்னையும் வாக்கி டாக்கியும் எடுத்துகிட்டு கடைக்கு வெளியே வரா. இப்போ அங்கே இருக்க கார் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்குறா. இப்போ அந்த காரோட நம்பர் பிளேட்டை செக் பண்ணி பார்க்குறா. ஃபேக்கான நம்பர் பிளேட்டை ஒட்டி வச்சிருக்கானுங்க.
இப்போ கார் எடுக்கலாம்னு ஹேண்டில்ல கை வைக்க போறா. அப்போ அந்த கார்லயும் ஒரு ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்கானு என்னன்னு கீழே பார்த்தா ஒரு பாம்பை செட் பண்ணியிருக்கானுங்க. அந்த காரை மட்டும் அவன் ஓப்பன் பண்ணி இருந்தா அதே இடத்துல அவன் செத்துருப்பா. இப்போ வாக்கி டாக்கில சில பேர் பேசுற சத்தம் அவளுக்கு கேட்குது. அப்போ அவ ஒரு புதருக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா. இப்போ வாக்கி டாக்கில என்ன சொல்றாங்கன்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்ல இந்த வயசானவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, முதல்ல போய் அவங்கள செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ட்ரோன் ஒன்று பறந்து வருது. இவ சொல்லாமன்னு பார்க்குறா. அப்போ யாரும் அந்த ட்ரோனை சுட் பண்ணிடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஒரு டேடிக்காரன். இப்போ அங்கே இருக்கிற காரை அந்த டேடிக்காரன் ஓப்பன் பண்ண போறான். இப்போ நம்ம ஹீரோயின் வெளியே வந்து அந்த காரை ஓப்பன் பண்ணாதுன்னு அவர்கிட்ட சொல்றா. அதில் பாம்பு செட் பண்ணியிருக்காங்க. நானும் உன்ன மாதிரி தான் கடத்தப்பட்டு வந்திருக்கேன், வா நம்ம 2 பேர் இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே ட்ராக்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ட்ரெயின் வருது. இப்போ அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் மாங்குன்னு ஓடுறாங்க. அந்த ட்ரெயினோட வேகத்துக்கு இவங்க 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. கடைசியாக அந்த ட்ரெயினுக்குள்ளே இவங்க 2 பேரும் ஏறிடுறாங்க. இப்போ உள்ளே பார்த்தா ட்ரெயினுக்குள்ளே இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த டேடிக்காரனும் அவங்கள பார்த்து கண்ணை காட்டுறாங்க. அவங்க பேசுகிற மொழியே நம்ம ஹீரோயினுக்கும் புரியவே இல்லை. ஸோ யாரை நம்புறதுன்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியவே இல்லை. அந்த டேடிக்காரன் அவங்களை நம்பவே இல்லை. இவங்க ஹண்ட் டீமை சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த டேடிக்காரன் அவங்களை ஷூட் பண்ணுறதுக்காக கன் எடுக்கிறான். அப்போ சடனாக போயிட்டு இருக்க ட்ரெயின் நிற்கிது. கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆப்போசிட்ல நிறைய சோல்ஜர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ட்ரெயினில் இருக்கிற எல்லாரையுமே அவங்க இறக்குறானுங்க. இப்போ அந்த சோல்ஜர் கிட்ட அந்த டேடிக்காரன், நாங்கள் 2 பேரும் அமெரிக்கனுங்க, மற்றவெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆஃபீஸர் இதெல்லாம் கேட்காம அங்கேருந்து போயிடுறாரு. இல்லை, அந்த ட்ரெயினுக்குள்ள இருந்த அந்த தொப்பிக்கார புரியாத மொழியில பேசினா இல்லையா, இப்போ அந்த பையப்புல தெளிவாக இங்கிலீஷில் பேசுகிறான். டக்குன்னு அந்த டேடிக்கார கோவப்பட்டு அவனை அடிக்கிறான். அப்போ அவன் பேக்குக்குள்ள இருந்த பாம்பு வெளியே வந்து விழுந்துருது. இப்போ அந்த டேடிக்கார அந்த பாம்பை எடுத்து அவனோட பேண்ட்டுக்குள்ள வச்சு விட்டுறான். அந்த இடத்துல அவன் வெடிச்சு இறந்தும் போயிடுறான். அந்த டேடிக்கார அங்கேருந்து எஸ்கேப் ஓடி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினும் அங்கே இருக்கிறவங்களையும் அந்த மிலிட்டரிக்காக இன்னொரு கேம்புக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போ அந்த இடத்துல போய் பார்த்தா அங்கே 500,000 பேர் இருப்பாங்க போல. அங்கே நிறைய அகதிகள்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினை அந்த கேம்ப்ல இருக்க சீஃப் ஆஃபீஸர் கிட்ட கூப்பிட்டு போறாங்க. இப்போ அவர்கிட்ட, நான் அமெரிக்கன்காரி, நான் எம்பசி கிட்ட பேசணும்னு சொல்றா. அப்போ உன்னோட பேப்பர்ஸை காட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு. என்னை கடத்தி கூப்பிட்டு வந்ததுனால என்கிட்ட பேப்பர் கிடையாதுன்னு அவன் சொல்றா. இப்போ ஸ்டார்டிங் சீனில் வெட்ட வெளியில ஒருத்தர் பெட்டி ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த தொப்பி போட்ட வயசானவர் இதே கேம்புக்குள்ளே தான் மாட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் நல்ல விதமாக பேசுறாரு. நான் எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் கிட்ட நான் பேசிட்டேன், அவர் நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்காக வருவாருன்னு சொல்றாரு. இப்போ அந்த கேம்புக்கு அந்த ஆஃபீஸரும் வந்துடுறாரு. இப்போ அந்த ஆஃபீஸரோட வண்டியில் நம்ம ஹீரோயினும் அந்த தாத்தாவும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை கூட்டிட்டு போறவன் வளன்னு பேசிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ சந்தேகம் வந்துடுது. இவன் பேசுறதை வச்சு இவன் ஹண்டரோட ஆளுன்னு கண்டுபிடிச்சிடுறா. அவன் மூஞ்சிலேயே ஒரு எட்டு விட்டு அவனை கார்லேருந்து வெளியே தள்ளிடுறா. இப்போ காரை ரிவர்ஸ் எடுத்து அவன் மண்டையிலேயே காரை ஏற்றிடுறா. இப்போ அந்த ஆளோட சோழியும் முடிஞ்சிடுது. இப்போ அந்த வயசானவர் எதுக்காக நீ இவனை கொன்னேன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் காரோட டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறா. இப்போ இவங்க கூட அந்த டேடிக்காரனை அந்த ஆள் குத்தி கொண்டு டிக்கியில் போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த டிக்கிக்குள்ளே சில காசும் ஒரு மேப்பும் இருந்தது. அந்த மேப்பை எடுத்து பார்த்தா அந்த 11 பேரை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க எங்கெங்கே இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் இருக்கு. இப்போ தப்பிச்சது நம்ம ஹீரோயின் அந்த தாத்தா மட்டும்தான். அப்போ அந்த வயசானவர் இந்த கார் எடுத்து நம்ம தப்பிச்சு போயிடலான்னு சொல்றாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறா. ஏன்னா நம்ம கார் எடுத்துட்டு போனாலும் நமக்கு எங்கேனாச்சும் ஒரு இடத்துல ட்ராப்பை செட் பண்ணியிருப்பாங்க. எப்படியோ அவங்கள கொன்னுடுவாங்க. நம்ம தப்பிக்கிறோம்னா முதல்ல இந்த கேமுக்காக ஆடுறவங்கள முதல்ல நம்ம கொல்லணும். அப்படி கொன்னா மட்டும்தான் நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும்னு சொல்றா. அப்போ ஸ்டார்டிங் சீன்ல ஓப்பன் பண்ணும்போது ஒரு பன்னிக்குட்டி வெளியே வந்தது இல்லையா, அது அந்த இடத்துக்கு வருது. இப்போ அந்த வெட்ட வெளியில இருந்த அந்த பாக்ஸு கிட்ட அந்த வயசானவங்களும் நம்ம ஹீரோயினும் போறாங்க. இப்போ மறைஞ்சி இருந்த அந்த ஹண்ட் பண்றவங்களாம் அங்கேதான் ஒளிஞ்சிட்டு இருந்தானுங்க. இப்போ ஹண்ட் டீம்ல இருக்க ஒருத்தனுக்கு உச்சா வருதுன்னு சொல்லிட்டு வெளியே வரான். இப்போ அந்த தாத்தா பன்னிக்குட்டியோட வந்து அந்த ஆள் கிட்ட இதை தான் தேனியான்னு கேட்குறாரு. பின்னாடியே வந்து நம்ம ஹீரோயின் அவன் கழுத்தை பிடிச்சி வெட்டி விட்டுறா. இப்போ யாரோ மேலே நடந்து வர சத்தம் அவங்க கேட்குது. அந்த தாத்தா அந்த பன்னிக்குட்டியை அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள அமுச்சு வச்சிடுறாரு. யாரோ உள்ள வராங்கன்னு நினைச்சு அந்த பன்னிக்குட்டியை ஷூட் பண்ணி அவனுங்க கொன்னுடுறானுங்க. இப்போ சடனா நம்ம ஹீரோயின் உள்ள வந்து ஒவ்வொருத்தங்களா ஷூட் பண்ணி கொன்னுட்டு இருக்கா. அப்போ அங்க ஒருத்தி இருக்கா, அவளை அம்பால குத்தி கொல்றா. அப்போ வெளியே ஒருத்தர் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான், அவனையும் ஷூட் பண்ணி கொன்னுடுறா. இப்போ உள்ள திரும்பி பார்த்தா அந்த கேங்லி ஒருத்தன் தடியா இருக்கான். நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு இரும்பு எடுத்து அவன் வாயிலே ஒரு போடு போடுறா. அந்த இடத்துல அவன் மட்டையாயிடுறான். அப்போ சடனா அந்த தாத்தா உள்ள வந்து, என்னம்மா எல்லாரையும் முடிச்சிட்டியான்னு கேட்குறாரு. இந்த பொண்ணாச்சும் உயிரோட விட்டுருமான்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் நக்கலை பாருங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போய் உன்னை பொண்ணுன்னு பார்த்து நான் விட்டுட்டுமான்னு கேட்குறா. அதுக்கு அவள் இல்லைன்னு சொன்னோன்னே ஷூட் பண்ணி கொன்னுடுறா. அப்போ அங்கே இருக்கிற ரேடியோ ஒன்று ஆன் ஆகுது. அந்த ரேடியோவில் இருக்க பொண்ணு அந்த வயசானவரை பார்த்து அந்த பொண்ணை பிடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த வயசானவர் அந்த ஹண்டர் டீமை சேர்ந்தவர் தான். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த தாத்தாவை நேருக்கு நேர் கண்ணை வச்சு நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த தாத்தாவை பார்த்து கண்ணை இறக்குன்னு சொல்கிறா. ஆனால் அந்த தாத்தா கண்ணை இறக்கலை. டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த தாத்தாவை போட்டுடுறா. இப்போ தாத்தாவோட சோழியும் முடிஞ்சிருச்சு.
இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ரேடியோவை பார்த்து அந்த தாத்தாவையும் நான் கொண்டுட்டேன், உங்களையும் நான் கொல்றதுக்காக வரேன்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கம்பியால் அடி வாங்கினவங்க கிட்ட போய் உட்கார்றா. இப்போ அந்த ஆர்மி மணி நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த காட்டி நீ யாருமான்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட நான் ஆப்கானிஸ்தானில் ஆர்மி சர்வீஸில் தான் இருந்தேன்னு சொல்கிறா. அதனால தான் இவ அவ்வளோ பிரமாதமாக சண்டை போடுறா. இப்போ அடிப்பட்டவங்கிட்ட அந்த டீம் ஹெட்டோட அட்ரஸை கேட்டு வாங்கிக்கிறா. கடைசியாக அவனையும் போட்டு தள்ளிடுறா. இப்போ கட் பண்ணால் நமக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த 12 பேர் அவங்க தூக்குனாங்க, எதுக்காக இவங்க அன் பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தி குரூப் செக் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அவ தான் அந்த ஹண்டர் கேமோட ஹெட்டு. இப்போ அவளை விசாரிக்கிறதுக்காக அவங்க எம்டி அவளை கூப்பிட்டுருக்காங்க. எதுக்காக அவளை கூப்பிட்டுருக்காங்கன்னா, ஸ்டார்டிங் சீனில் அவள் குரூப்போட சேர்ந்து ஒரு சேட் பண்ணியிருப்பா. மனிதரை பற்றி, வேட்டையாளரை பற்றி அவள் பேசியிருப்பா. இவளோட மொபைலை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. உலகம் முழுவதும் அந்த சேட்டு வைரல் ஆயிடுச்சு. ஒரு கேம் மாதிரி நடத்தி மனுஷங்களை கொல்றதை வச்சு உலகம் முழுவதும் இருக்க மக்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் ஒரு விளையாட்டு தான் பண்ணேன், இது எப்படி வைரல் ஆச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றா. அதுக்கு அந்த எம்டி எது விளையாட்டோ உண்மையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் உனக்கு இங்கே வேலை கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. இவளை மட்டும் இல்லாமல் அந்த குரூப்பில் சேட் பண்ணவங்க எல்லாரையுமே வேலையை விட்டு தூக்கிடுறாரு. அதனால தான் இவ அப்படி காண்டாகி கத்துறா. அதுக்கப்புறம் 8 மாதத்துக்கு முன்னாடி அவளும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ அந்த ரூமுக்குள்ளே அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே இருந்த அந்த வயசானவங்க, அந்த டேடிக்கார அந்த பேண்ட்டுக்குள்ளே பாம்பு வச்சான அந்த மொட்டை தலையை, இன்னும் சில பேர் அந்த ரூமுக்குள்ளே இருக்காங்க. இவங்க குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, நம்ம யார் யார் என்ன வேஷம் போட்டு நடிக்கணும், எத்தனை பேரை கடத்தி கொண்டு வந்து கொல்லணுன்ற பற்றிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த டிவி ஸ்க்ரீனில் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ பார்க்குறா. அவள் எக்ஸ் மிலிட்ரி லேடி. இப்போ அவள் ஒரு கைதி. 50-60 பேர் மேலே கொலை பண்ண ஒரு கொலைகாரி. அவளை பார்த்தோன்னே இந்த வில்லிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவளை தூக்கி அந்த ஹண்ட் கேமில் போலுங்க, அப்போ தான் ஆட்டம் சூடு பிடிக்கும்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா தான் இவன் அந்த கேமுக்குள்ளேயே வந்திருக்கா. இப்போ நமக்கு ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த வில்லி எடுக்கிற இடத்துக்கு வந்துடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் வாசலில் இருக்கும்போது அந்த வாக்கி டாக்கியில் அந்த வில்லி பேசுகிறா. உன்னோட கன்னை அந்த மெயில் பாக்ஸில் வச்சுட்டு உள்ளே வான்னு சொல்கிறா. இப்போ அந்த கன்னை வச்சுட்டு அவளும் உள்ளே போகிறா. இப்போ அந்த லேடி கேஷுவலாக சமைச்சிக்கிட்டே இவன்கிட்ட பேசி கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் வில்லிக்கிட்ட எதுக்காக நீ 500 பேரை செலக்ட் பண்ண, என்ன காரணம்னு கேட்குறா. நாங்கள் ஒரு சேட்டை ஜாலியாக பேசணும், அதை நீங்கள் எல்லாருமே வைரல் ஆக்கி விட்டுட்டீங்க, அதனால எங்களோட வேலையே போச்சு. அந்த கானில் தான் நீங்கள் நினச்ச மாதிரியே நாங்கள் மனுஷங்களை வேட்டையாடுறோன்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ பேசுகிற சேட்டை பற்றியே எனக்கு தெரியாது, நீ கடத்த வேண்டிய பொண்ணு வேற யாரோ, தெரியாமல் என்ன கடத்திட்டேன்னு சொல்கிறா. கிறிஸ்டல்னு என் பேரில் இன்னொரு பொண்ணும் இருக்கா, அவளுக்கு வர வேண்டிய மெயில்ஸ் எல்லாம் சில நேரத்தில் எனக்கும் வரும். அவன்னு நினச்சி நீங்கள் என்ன தூக்கிட்டீங்க, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அவளோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் நான் தரேன்னு சொல்கிறா. ஆனால் வில்லி அவள் சொல்கிறத நம்பவே இல்லை. சடனாக நம்ம ஹீரோயின் அந்த வில்லி கூட சண்டை போடுறா. நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு பலசாலியாக இருக்கோ அதே நேரத்தில் அந்த வில்லியும் பலசாலியாக இருக்கா. மாதிரியாக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ அந்த வில்லி மிக்சி ஜாரோட பிளேர் எடுத்து நம்ம ஹீரோயின் வயிற்றுலேயே குத்தி விட்டுறா. ஆனால் நம்ம ஹீரோயின் சலிச்சவ கிடையாது. அவள் வயிற்றுக்குள்ளே பிளேடை வச்சுக்கிட்டு அவளை இழுத்து அந்த பிளேடால் அவள் வயிற்றை கிழிச்சிடுறா. இப்போ 2 பேருமே சாகுற நிலைமையில் பறிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வில்லி சும்மா இல்லாமல் நீ தானே அந்த உண்மையான கிறிஸ்டல்னு கேட்குறா. திரும்ப நம்ம ஹீரோயின் அவகிட்ட நான் உண்மையான கிறிஸ்டல் கிடையாது, நீங்கள் என்ன தப்பாக தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்கிறா. இப்போ அந்த வில்லியும் செத்து போயிட்டா. இப்போ நம்ம ஹீரோயின் ஏஞ்சி அந்த வில்லி சமைச்சு வச்ச சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இப்போ வயிற்றுல ப்ளீடிங் ஆகிற இடத்துல அந்த ஃப்ளேம் எடுத்து பற்ற வைக்கிறா. இப்போ அந்த வில்லியோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறா. இப்போ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வில்லியோட நாயும் எடுத்துகிட்டு போகிறா. அவளோட ப்ரைவேட் ஃப்ளைட்டில் அப்படியே அவள் தப்பிச்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. 500 பேரை தேர்ந்தெடுக்கிற இவங்க கிறிஸ்டின்னு தெரியாமல் நம்ம ஹீரோயினை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த பொண்ணாலே இவங்க கதை முடியும்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.